வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? அதாவது இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா மார்க்கெட்டோட அப்டேட்டை கிறிஸ்டல் கிளியரா பார்க்க போறோம். திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாமா? சரி ஓகே. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னா எப்பயும் போல ட்ரம்ப் அவர் பாட்டுக்கு ஒரு இதை பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரியே கோல்டு ரேட்லாம் வந்து குறைஞ்சிருக்குங்க. சரிங்களா? கோல்டானா ஆல் டைம் ஹைல போய்கிட்டே இருக்கான். இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு போகுது எங்கிருந்து எல்லாமே எல்லா கமாடிட்டிக்குமே ஒரு பீக் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா ஒரு லோன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அந்த லோ எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம். சரி ஓகே. அடுத்து கிஃப்ட் நிஃப்டி அந்த நிக்கை மார்க்கெட், ஓகே, ஜப்பான் மார்க்கெட் மீனிங் பாசிட்டிவ் தான் இருந்திருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா கிட்டத்தட்ட 225 பாயிண்ட். ஓகேவா? பர்சன்டேஜ் பார்க்குறப்ப 40% பக்கம் 0 பாயிண்ட். ஓகேவா? 0.40% ப்ராஃபிட் தாங்க இருக்கு. அடுத்து கிஃப்ட் நிஃப்டி பாருங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ்லேயே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 45 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவ்ல இருக்கு. அடுத்து எஃப்ஐடி ரிப்போர்ட்ல என்ன கதையா இருக்கும்னு கேட்டா, எஃப்ஐ வந்து வித்துட்டு வெளியே போய்கிட்டே இருக்கான். நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. டிஐ வந்து நேற்று தூக்கி நிறுத்திருக்காங்க. கிட்ட 5036 கோடி கிட்ட வாங்கி மட்டும் வச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து கோல்டு நேற்று என்ன மார்க்கெட் இருந்தப்ப இருந்த ரேட்டு 11,170 ரூபா இருந்துருக்குங்க. சரிங்களா? அடுத்து டாப் பிக் யாரெல்லாம் எடுத்துருவாங்க நல்லா ஹைல பிக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா பேடிஎம்மும் இந்த ஸ்டாக் தாங்க. இந்த ஸ்டாக் என்ன இருக்கு அப்படின்னா ஆல் டைம் நைகான் படிப்போம். ஓகேவா? நம்ம நைகான் படிப்போம். இந்த ஸ்டாக் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஆல் டைம் ஹைலே ரீச் பண்ணிருங்க. ஓகேவா? கொஞ்சம் பார்த்துக்கங்க, இதுல பத்தி போய் லாக் ஆயிடாதீங்க. ஓகேவா? அடுத்து டிவிடெண்ட் அண்ட் ஸ்பிளிட் பத்தி பார்க்கணுமா? டிவிடெண்ட் அண்ட் ஸ்பிளிட் பத்தி பார்க்கறோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா இந்த ஆர்சிஎஃப்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் எல்லாமே வரது எல்லாமே அக்டோபர் 10, அதாவது நாளைக்கு. ஓகேவா? அக்டோபர் 10க்கான இதை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எவ்வளவு ஒரு ஷேருக்கு 1.32 பைசா என்ன பண்றாங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து உஜாஸ் எனர்ஜி. ஓகேவா? இவங்க வந்து போனஸ் இஷ்யூ பண்றாங்க. போனஸ் என்னன்னா ஒரு ஸ்டாக் இருந்தா ஒரு ஸ்டாக், 2 ஸ்டாக் இருந்தா ஒரு ஸ்டாக் ஃப்ரீ அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க போனஸ் இஷ்யூ பண்றாங்க. சரிங்களா? அடுத்து டாடா மோட்டார்ஸ் டீமெர்ஜி ஃபைனலா ரெடி ஆயிட்டாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும், ஓகேவா, நார்மலாக நம்ம இதுக்கு பயன்படுத்தோம்ல லாரி பஸ், ஓகேவா, அந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் தனியாகவும் அவங்க பிரிக்க போறாங்க. ஓகேவா? இப்போ பிரிச்சுட்டா ஏற்கனவே டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்றது கஷ்டத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. சரி, டாடா இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாடா கேபிட்டல் வந்து ரிலீஸ் ஆகுதுல்ல. ஓகேவா? டாடா கேபிட்டல் ஐபிஓ வரதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாக்கை வந்து நாங்கள் ஸ்பிளிட் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 10:1, அதாவது 10 ரூபா உங்க ஸ்டாக் இருந்துச்சுன்னா அது 1 ரூபாயா மாறிடும். மிச்சம் இருக்க காசு உங்களுக்கு வந்துடும். ஓகே, டைட்டான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன டைட்டான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, டைட்டான் வந்து 20% வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட இயர்லி நெட் க்ரோத். சரிங்களா? அதே மாதிரி 55 புதிய கிளைகள் நாங்கள் திறக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. என்னது 55 புதிய கிளைகளா ஓவரால் இந்தியா. சரிங்களா? அடுத்து லோக்கா டெவலப்மெண்ட் வந்து அதாவது அவங்களோட ப்ரீசேல்ஸ் Q2ல வந்து ப்ரீசேல்ஸ் கிட்டத்தட்ட 45 பில்லியனுக்கு பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். ஓகேவா? 7% ரிட்டர்ன்ஸ் இயரான growthல 7% ரிட்டர்ன்ஸ்லாம் பெரிய விஷயம் தான். அடுத்து அவங்களோட இயர்லி பார்க்கணும்னா 250 பில்லியனுங்க. 250 பில்லியன் கிட்ட அவங்க பண்ணியிருக்காங்க ரெவன்யூ. சரிங்களா? அடுத்து இந்த எஸ்ஹெச் கேலார் அண்ட் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1140 கோடிக்கு அவங்களும் ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க இயர்லி க்ரோத்தில் பார்த்தோம்னா 13% நல்ல ப்ராஃபிட். ஓகே, இந்த கான்கர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்கோர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அல்ட்ராடெக் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ரா மெட்டீரியல் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்து ஐஆர்பி இன்ஃப்ரோ என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட 557 கோடிக்கு அவங்க கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ கலெக்ஷன்னா அவங்க ஒரு திட்டு பையங்க. என்ன ப்ரோ திட்டு பையன் மீன்ஸ் சாரி நான் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. என்ன அப்படின்னா அவங்க வந்து டோல்கேட் இருக்குல்ல, டோல்கேட் கை வாங்கலாம். டோல்கேட் போனீங்கன்னா கஸ்குடு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து டோல்கேட் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்க. சரிங்களா? அவங்க பாருங்க கிட்டத்தட்ட இந்த குவார்ட்டரில் மட்டும் 557 கோடிக்கு அவங்க கலெக்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து வழக்கு தொடுத்துருக்காங்க. நீங்கள் மணி லாண்ட்ரிங், அதாவது என்ன சொல்லி வழக்கு தொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் மணி லாண்ட்ரிங் பண்ணிட்டீங்க, எங்கள்கிட்ட இருந்து சில மோசடிகள் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் எடுக்கிறாங்கல்ல அந்த இடத்துலையுமே நிறைய குளறுபடி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜேஎஸ்டபிள்யூ
இது ஸ்டீல். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜெராக்டா ரெட்டி ஃபிலிம் மேலே ஃபிலிம் ஓகே அவங்க மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வழக்கு தொடுத்துருக்காங்க, மரியாதையாக இருந்துக்க அப்படின்ட்டு. சரி ஓகே. அடுத்து ஸ்டேவி கிரீன் எனர்ஜி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசீவ் கிட்டத்தட்ட 4.38 பில்லியனுக்கு சோலார் மாடுலேட்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து சோலார் மாடுலேட்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆர்டர் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2.2 பில்லியனுக்கு அவங்க ஆர்டரையும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இது மாற்றத்தை கொண்டு வருதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 3 ஸ்டாக் இன்னைக்கு இந்த எல்லா ஸ்டாக்குமே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஸ்டாக் தாங்க. நல்ல ஸ்டாக் மீன்ஸ் எல்லா ஸ்டாக்குமே ரிசல்ட் அறிவிச்சிருக்கேன். ரிசல்ட் எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. சரிங்களா? அப்போ தாராளமாக நான் வந்து இது பண்ண போறேன். இந்த ஜேஎஸ்டபிள்யூ மட்டும் விட்டுட்டு மித்த இருக்க இந்த 4 ஸ்டாக்கு 5 ஸ்டாக்கு விட ஓகேவா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அடுத்து நம்ம மார்க்கெட்டோட டெக்னிக்கல் அனலைஸ் பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட்டோட டெக்னிக்கல் அனலைஸ் பற்றி ஃபுல்லாக புல்லிஸ்க்கான ட்ரெண்டில் தாங்க ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி புல்லிஸாக தான் இன்றைக்கி இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ் தாங்க இருக்குது. ஓகேவா? ஏன்னா நல்லா ஹை போயிட்டு திரும்ப லோ போயிட்டு திரும்ப அந்த சைடுக்கெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கான். மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த இடத்த உடைக்கிறான் அப்படின்னா தாராளமாக நம்ம இன்னைக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் கீழே விழறான் அப்படின்னாலுமே ரொம்பலாம் விலை போகிறதில்லை. இன்னைக்கு மோஸ்ட்லி இந்த 100 பாயிண்ட்குள்ள தான் சுற்றுவான், இங்கே தான் சுற்றிட்டு இருப்பான். அதுக்கு கீழே விழுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா டெக்னிக்கல் வைஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப எல்லாமே புலிஸ்க்கான இதுதான் இருக்குது. அதே மாதிரி ஃபண்டமெண்டலாக பார்க்கணுன்னாலும் அந்தளவுக்கு ஒரு பேட் நியூஸுமே ஃபண்டமெண்டலாக கிடையாதுங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு இந்த நியூஸ் அவ்வளோதாங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ நல்லா இருந்தால் லைக் போடுங்க. ஹைப்னு ஒரு பட்டன் இருக்காமா, அந்த பட்டனுமே கொஞ்சம் அழுத்திடுங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். கரெக்டாக